அனைவருக்கும் வணக்கம். ஸோ, இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்டர்நேஷனல் டுகோங் கன்சர்வேஷன் சென்டர். சர்வதேச டுகோங் பாதுகாப்பு மையம் எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோரா அப்படிங்கிற பகுதியில வரப்போகுது. சரிங்களா? மனோரா அப்படிங்கிற பகுதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல தான் இந்த மனோரா அப்படிங்கிற பகுதி இருக்கு. சமீபத்துல பார்த்தீங்கன்னா, ஐயூசிஎன் வந்து தமிழகத்தோட இந்த டுகோங் பாதுகாப்பு முறைகள வந்து பாராட்டி இருந்தாங்க. ஸோ, நம்ப யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் நம்ப வந்து அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் பாக்வே ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ டுகோங் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணியிருக்கோம். டுகோங் கன்சர்வேஷன் சென்டர் அப்படிங்கிறத உருவாக்க போறோம். இந்த மாரி நம்ப எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள வந்து பாராட்டி இருந்தாங்க. அதனால டுகோங் பத்தின விஷயங்கள கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரியா? அடுத்தது, ஐயூசிஎன் வேர்ல்ட் கன்சர்வேஷன் சென்டர் சாரி. ஐயூசிஎன் வேர்ல்ட் கன்சர்வேஷன் கான்ஃபரன்ஸ் ஹெல்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2025ஆம் ஆண்டுக்கான இந்த கன்சர்வேஷன் கான்ஃபரன்ஸ் ஐயூசிஎனோடது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ்ல வந்து நடந்திருக்கும். ஓகேவா? யுஏஇல நடந்திருக்கு. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் மெட்ரோ ரயில் நெட்வொர்க் இஸ் த 3rd லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்தியாவோட மெட்ரோ ரயில் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, உலகத்துல 3வது இடத்துல இருக்கு இப்ப. சரிங்களா? நம்ம முன்னாடி ரொம்ப பின்தங்கி இருந்தோம். இப்போ மெட்ரோ நெட்வொர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3rd பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்ரோ ரயில் அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 22 சிட்டீஸ்க்கு மேல மெட்ரோ இருக்கு. அதே மாரி கிலோமீட்டர் வைஸ் பார்க்கறப்ப 1000 கிலோமீட்டர்கள தாண்டி நம்ம மெட்ரோ ரயில் நெட்வொர்க் வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ, அதனால தான் நம்ம வந்து வேர்ல்ட்லயே 3rd லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க்கா இருக்கோம். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மென்ட் ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான சட்டம். எஃப்ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மென்ட் ஆக்ட். எப்போ வந்திருக்கும்னா 2003ல வந்திருக்கும். இதுவே தமிழ்நாடு பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மென்ட் ஆக்ட்னு கேட்டாலும் அதுக்கும் 2003 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? லாஸ்டா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கேர்ள் சைல்ட் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்டோபர் 11. சரியா? சோ இன்னைக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். நன்றி.